அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 982வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரானுக்கும் பிணந்தின்னும் கழுகுகளாகிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் 113வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 113வது நாளில் மிகப்பெரியதொரு டிராமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாடகம் என்னவென்று சொன்னால், நேற்று சனிக்கிழமையே அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸும் ட்ரம்புடைய மருமகன் யூத பகல் கொள்ளை குஸ்ராரும் ரெண்டு பேரும் வந்து சுவிட்சர்லாண்டில் ஜுரிச்ங்கிற ஏரியாவில் கேம்ப் பண்ணியிருக்காங்க. ஈரானில் உள்ளவங்க வந்து பேசணும்னு. ஆனால் நேற்று ஈவினிங் வரைக்கும் ஈரானில் உள்ளவர்கள், ஈரானில் பேச வரக்கூடிய முகமது பாக்கர் கலிஃபாப் அவர்களும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அகர்ச்சியும் கிளம்பல. எப்படி இஸ்லாமாபாத்தில் வந்து காத்து கிடந்துட்டு அப்பாஸ் அகர்ச்சி வர்றாருன்னு காத்து கிடந்துட்டு திரும்ப போனாலும் 2வது ரவுண்ட்ல, அதே மாதிரி இன்னைக்கு சுவிட்சர்லாண்டில் வந்து காத்து கிடக்கிறாங்க. இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அமெரிக்கா எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது, எவ்வளவு பெரிய தோல்விக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அடுத்தது, இந்த பேச்சுவார்த்தைக்கு முன் ஈரான் ஹர்மோஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னு சொன்னா ஒப்பந்தத்தின் ஒரு முக்கியமான பகுதியாகிய லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை நிறுத்தவில்லை. அதனால் ஹர்மோஸ் அணையை நான் மூடுகிறேன் என்று மூடிவிட்டது. இதுல என்ன வேடிக்கைன்னா, ஹர்மோஸ் ஜலசந்தியை அல்லது நீரிணையை ஈரான் மூடியதற்கு எதிராக அமெரிக்கா இதுவரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. ஈரான், நான் நேற்று முந்தின காணொலியில் உங்களுக்கு சொன்னது போல, ஈரான் தன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக ஹர்மோஸ் ஜலசந்தியை வைத்திருக்கிறது. ஈரானுடைய அமைச்சர்களிடமும் அப்பாஸ் அகர்ச்சியிடமும் சில பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள். அதில் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை மீறினால் என்ன செய்வீர்கள் என்று. ஒன்றும் செய்ய மாட்டோம், ஹர்மோஸ் நீரிணையை நாங்கள் மூடிவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆகவே இதுதான் எங்களுக்கு கேரண்டி, ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு அவை இதுக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு எந்த விதத்திலும் முக்கியமானது அல்ல என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார்கள். அடுத்தது, இப்போ நம்ம இந்த யாதேசம் நீங்க இந்த காணொலியை பார்க்கும்போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும். இதுல வந்திருக்க JD வான்ஸ் முழுக்க முழுக்க நத்தியானுடைய ஒரு அடிமை. இவர் பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போது 21 மணி நேர பேச்சுவார்த்தையில் 17 மணி நேரம் மீண்டும் 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 17 தடவை நத்தியானுவை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொன்னார். அதனால் தான் பேச்சுவார்த்தை கவிழ்ந்தது என்ற பேச்சும் இருக்கிறது. நத்தியானுடைய டைரக்ஷன் படி மிகவும் கடினமான கட்டளைகளை போட்ட போது அதை அப்பாஸ் அகர்ஜியும் முகமது பாக்கர் காலிபாவும் அவர்தான் தலைவர் இந்த ஈரான் குழுவுக்கு, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, போய்விட்டார்கள். இந்நிலையில் பேச்சு நடைபெறுகிறது. இதுல JD வான்ஸ் வந்து பேச்சுவார்த்தையின் முக்கியமான பகுதி யுரேனியம் என்ரிச்மெண்ட் தான் பேசியிருக்காரு. அது ஏற்கனவே செட்டில்டு மேட்டர். அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம், ஆனால் யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும்னு. அதுக்கு ட்ரம்ப் எப்படி விளக்கம் சொன்னாருன்னா, அவங்களுக்கு அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம் முதலானவற்றை அவர்கள் தயாரிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால் நாம் அணுசக்தி என்ரிச்மெண்ட், நியூக்ளியர் பவரை அவங்க உபயோகப்படுத்துறதை நம்ம விடமாட்டோம், தடுக்க மாட்டோம். ஆனா நியூக்ளியர் வெப்பன்ஸை அவங்களே தயாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து ஒரு பெரிய பாயிண்டா சொல்லிட்டு இருக்க தேவையில்லை என்பது அவர்களுடைய இது. இப்ப ஈரானுக்கு நம்ம சொன்ன அந்த 400 பில்லியன்ல ஒரு பெரிய அமௌண்ட் கைமாறி இருக்கும் போல தெரிகிறது. அதனால ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சையத் அலி முஸ்தபா காமினி அவர்கள் 3 பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டிருக்கிறார். அந்த குழு அந்த பணத்தை எப்படி நாம் பயன்படுத்துவது என்பது பற்றி இன்று மசூரா பண்ணி கொண்டு இருக்கிறது. அதில் நம்ம ரொம்ப முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த பேச்சுக்குழுவில் இடம்பெறுகின்ற ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த பணத்தை பயன்படுத்தி we will vigorously enrich our defense capabilities, நாங்கள் அதை எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு தீவிரமாக நாங்கள் செலவழிப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, ஈரான்ல இருந்து போன அந்த டீமுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்காங்க? ஈரானியன் டீமு மினாப் 168. மினாப் என்ற இடத்தில் முதலிடத்தில் தாக்கிய தாக்குதலில், அதாவது பிப்ரவரி 28, 2026 தாக்கிய தாக்குதலில் 182 குழந்தைகள் மீது தாக்குதல் நடந்தது. அதில் ஷஹீதானவர்கள் 168 என்று, மீதி உள்ளவர்கள் காயங்களோடு தப்பித்தார்கள்.
இந்த 168 பேர் இறந்ததை அதைத்தான் பெயர் வச்சிருக்காங்க. எங்க போனாலும் இனிமே இது தெரியணும். உங்களுக்கு தெரியும், ஃபுட்பால் டீம்ல அந்த குழந்தைகளுடைய படத்தை வைத்துக்கொண்டு ஈரானுடைய டீம் வந்து கிரவுண்ட்ல உலக மக்களுடைய கவனத்தை அப்படி கவர்ந்தது. அதனால ஈரானியன் டீமுக்கு மினாப் 168 என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஹர்மூஸ் மூடி இருக்கிறது. இதனிடையே இதற்கு முன்னால் உள்ள காணொலியில் நான் சொன்னது போல லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒப்பந்தம் வந்துன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு காலையில தாக்கியிருக்கான். அதுல 16 பேர் இறந்திருக்காங்க. ஆனா இஸ்ரேலுக்கு மிகவும் அவமானமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஹிந்து ரஜப் என்ற அந்த 6 வயது சிறுமியை கொலை செய்த அந்த பட்டாளம் லெபனானில் ரித்வான் போல்ஸால் குறிவைத்து தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது. இப்போ அந்த அவமானம் எப்படி இத்தனை நாள் இழுக்குது, இன்னைக்கும் இழுக்குதுன்னா, அவர்கள் விழுந்த பள்ளத்தாக்கில் இருந்து, அது ஒரு பெரிய ஆம்புஷ், ஒரு பெரிய ஆம்புஷ் சொன்னா எதிர்பாராத தாக்குதல், கீழே நிலத்துக்கு இடையில இருந்து ஒரு குண்டை போட்டு அப்படியே கவுத்துட்டாங்க. அந்த குண்டுக்குள்ளால் விழுந்த அந்த இராணுவ தளபதியும் அவரோடு இறந்த 5 பேரையும் இஸ்ரேல் 3வது நாட்களாகவும் மீட்க முடியவில்லை. அதனால் இஸ்ரேலில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, 3 வருடங்களுக்கு முன்னால் அந்த ஹிந்து ரஜப்ங்கிற சகோதரி கொலை செய்யப்படும் போது உலகம் பதைபதைத்தது. அதை 3 வருடத்துக்குள்ளால் ரித்வான் போல்ஸ் பழி வாங்கியிருக்கிறது என்பது இப்பொழுது உலகத்தின் தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது நம்ம யூகேல கேர் ஸ்டாமருங்கிறவரு காசாவுக்கு நான் உதவி செய்வேன், காசாவில் இஸ்ரேல் வெளியேறுவதற்கு வகை செய்வேன் என்றெல்லாம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து விட்டு பதவியில் வந்து அமர்ந்து மிகப்பெரிய கபலீகரங்களை பாலஸ்தீன மக்களுக்கு எதிராகவும் பாலஸ்தீன மக்களுக்காக ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் காட்டக்கூடிய லண்டன் வாழ் மக்களையும் அவர்களுடைய பாலஸ்தீனன் ஆக்ஷன் குரூப்ங்கிறத தீவிரவாத அமைப்பு என்றெல்லாம் சொன்னவரை அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில், அதாவது கீழே உள்ள நகராட்சி ஊராட்சி தேர்தல்களில் தோல்வி அடைத்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் நாளை பதவி விலகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பாலஸ்தீன மக்களுக்கு உலக மக்கள் எப்படி ஒரே அணியில் நின்று ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பாலஸ்தீன மக்களுக்காக வாக்குறுதியை கொடுத்துவிட்டு பதவியில் அமர்ந்த ஒருவர் படுதத்தங்களை பண்ணினால் அவரை எப்படி லண்டனிலேயே, அதாவது லண்டனோட இப்போதைய பிரைம் மினிஸ்டர் கை சாமருக்கு ஒய்ஃபு யூத பெண்மணி, அதனாலதான் அவர் யூதர்களுக்கு விழுந்து உதவி செய்கிறார் என்று சொல்கிறார்கள். அவர் இப்ப ரிசைன் பண்ண வேண்டிய அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் நாம் அதில் மிக முக்கியமான ஒரு உலக செய்தி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது, காசாவில் 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சகிதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் வந்து அவர்களை பெய்த் ஹானோனுங்கிற இடத்துல இஸ்ரேலிய படைகளை தோற்கடித்த இம்ரான் அல் ஹுதா என்பவருடைய வாழ்க்கை வரலாற்று. பெய்த் ஹானோன்ல அவர் எப்படி இஸ்ரேலிய படைகள் கூலான் பிரிகேட்ஸ் சொல்லக்கூடிய அந்த கூலானி பிரிகேட்ஸை தோற்கடித்தார் என்பதை ஒரு படமாக எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அது உலக அரங்கில் பலமாக வலம் வருகிறது. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது என்னவென்று சொன்னால், ஹமாஸு ரொம்ப பொறுமையா இருந்து வேலை செய்யறாங்க. அவங்களால டாக்குமெண்ட்ரிகளை தயாரித்து உலக அரங்கில் விநியோகிக்க முடிகிறது என்ற அளவுக்கு அவர்கள் பொறுமையாக தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகிறோம். இந்த பேச்சுவார்த்தை எப்படி முடிகிறது என்பதை சொல்லுகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்